அம்மா இட்லி நம்ம தலைவீட்டுல சாப்பாடு போட்டாங்கல்ல, சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ண? சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படியா அம்மா சூப்புனீங்கல்ல, அந்த சூப்புனாதான் அந்த டேஸ்ட் ருசி தெரியும். அதனால உங்களுக்கு சூப்பர் வாட்டம். பாப்பா இவ்வளவு அழகா பேசுறீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுவீங்களா? அது உன் கையில 5 அது உன் கையி என்ன சொன்னாங்க? 5டா 5 குஞ்சில சொன்னா 5ல ஒண்ணு போனா 4 4ல ஒண்ணு போனா 3ல ஒண்ணு போனா 2ல ஒண்ணு போனா. நான் எப்பற ஒண்ணு போனேன்? நீ எங்க போக முடியாது. ஏண்டா? உங்க அப்பா என்ன அடிச்சுடுவான். 2ல ஒண்ணு போனா 1ல ஒண்ணு போனா பொறுமையா நான் தொண்டை கொடுத்து கத்துறோம்ல, எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் தவிர்த்துக்கு நான் வச்சிட்டு அடிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். இந்த வேலைக்கு டைம் போகல. இப்படியாங்கம்மா இல்லம்மா டைம்ல எப்பற ஒண்ணு போறோம்? நான் சொல்றேன். ஆனா சைவல்ல ஒண்ணு போகுங்க. அவனுக்கு பித்தி இல்லையா? எப்படி அரைச்சு வந்தாலும் ரொம்ப நீட்டு வச்சிருக்காரு. அப்படி நீட்டையே அவ்வளவு பெருசு இருக்கு. ஒப்பந்தாண்டா மைனஸ்ல போவா பொறுமா என்ன என் சாமான பொத்த பொத்தையா இருக்கு. ஒரு இடமா நின்று அப்படி போய் நின்று தள்ளி நின்று எடுத்தாக்கா தள்ளி நின்று எடு அங்கே முக்கிய கொஞ்ச நாள் முடிச்சு உள்ள நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சின்ன மச்சான் சின்ன மச்சான் ஒரு பாட்டு போட்டு நல்லா நல்லா ஆடி டான்ஸ் போடுங்க. அப்ப நான் சொன்னேன் தெரியுமா? குத்தி கால ரெண்டு போயிடும் அது கொட்டுவான நீ நின்னுகிட்டு இப்படி இப்படி
மூணு பேர் நான் இன்னொரு கேள்வி கேட்கவா? அடிங்க நீங்க அடிச்சு தொட்டா கூசும், போட்டா வலிக்கும், போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். அண்ணே நல்லா கவனமா கேளுங்க. தொட்டா கூசும், போட்டா வலிக்கும், போட்டுக்கிட்டா எனக்கு வெக்கமா வருதுயா, வெக்கமா வருது. உனக்கு வெக்கமா வருது, எனக்கு மூத்திரமா வருது. ஏய், இதை விட அதிகம் பண்றல. அங்க போயிட்டு வந்துரு. சரி சொல்லுங்கம்மா. தொட்டா கூசும் என்ன தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் தெருவு வழியா போய் வலை வித்துட்டு போவாங்க ஆம்பளைங்க. எப்படி வித்துருப்பாங்க தெரியுமா? இளம் வயசு பொண்ணு வசியம் பண்ணும் வல்ல விட்டாரே. அப்ப வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும் போது கூப்பிட்டு வளையல் போடுவாங்க. அப்ப மொத ஒரு வயசு பொண்ண கைய சின்ன பிள்ளை இந்த பிள்ளை கைய அதை தண்டா சொன்னேன். அப்ப வலையில் போடும் போது அப்ப போட்டு அமுக்கணும். வலிக்குமா? அது போட்டுக்கிட்டா அழகா இருக்கும். அழகா அந்த தண்டா சொன்னேன். ஏம்மா, இவ்வளவு விளக்கமா பேசுறீங்க. ஆமா, அதுக்கு எப்படி போடணும்? எப்படி பண்ணணும்? அந்த காலத்துல பாட்டு பாடி இருக்கிறாங்க. எப்படி? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் பல்லக்கு. நீங்க மூணு பேர் வந்திருக்கீங்க. அப்ப எங்க இருந்து எங்க போறீங்க? கேட்கலாமா? தன்னந்தனிமையில போறீங்க. அப்ப உங்க பாப்பாவுக்கு ஊரு ஓகே. ஏ பாப்பா, தன்னந்தனிமையில போறீங்க. டான்ஸ் போடு. சரியா இருக்குங்க டான்ஸ். ஹலோ இருங்க, பேசிதான் பேசுறேன். என்ன ஆட்டம் கூட ஆடல. நில்லுங்க, நின்று ஆடுங்க. நின்று ஆடுங்க, நின்று ஆடுங்க, மாம்சா நின்று ஆடுங்க.